தமிழ்நாடோட தேர்தல் முடிவுகள் இன்னைக்கு வெளியாகியிருக்கு. காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க, பரபரப்பான ஒரு சூழ்நிலை. யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவு இந்த ஒரு தேர்தல் காலத்தில் வந்திருக்கு. எல்லாரும் திமுகவா அதிமுகவான்னு பேசிட்டு இருக்கப்போ திடீர்னு தாவேகாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு அலை, விஜய் அவர்களோட மிகப்பெரிய ஒரு எழுச்சின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கடந்த ஒரு 50 வருஷத்துல இல்லாத அளவுக்கு திராவிட கட்சிகள் பின்னடைவை சந்திக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேர்தலோட முடிவுகள் இருந்துச்சு. என்னடா எல்லாரும் வந்து விஜய் ஜெயிச்சதுக்கு அப்புறமா டிவிக்கை பத்தி பேசுறப்போ நீயும் பேசுறியான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு நினைப்பு இருக்கலாம். ஆனா அதை பற்றி நம்ம இங்கே பேச போகிறது கிடையாது. ரொம்ப வலுவாக இருந்த 2 கட்சிகள், தமிழகத்தை கடந்த 50 வருஷங்களுக்கு மேலே ஆண்டுட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் தாவேகா கிட்ட சறுக்குனது எப்படி? இதில் பல இடத்துல பார்த்தோன்னா தாவேகாவோட வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதே திமுக தான். திமுக சம்மந்தப்பட்ட சில நபர்கள் அவங்களோட நடவடிக்கைன்னு சொல்லிட்டு தாவேகா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்கணும், இல்லை இந்த வெற்றி அடையத்துக்கு இவங்க எவ்வளோ போராடி இருக்கணுமோ அதை கொஞ்சம் எளிதுபடுத்தி கொடுத்தது இந்த திமுக தான். இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்கள் அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இதை எப்படி பார்க்குறேன்றதை இந்த பதிவில் பேச போகிறேன். ஸோ கொஞ்சம் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் இதை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் அகேத் தம்புக்ஷாகும், டிபி ட்ரெண்டிங்ஸ். எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் என்ன? ஆல்மோஸ்ட் வந்து நிறைய தொகுதிகளில் வெற்றி யார் அடைஞ்சாங்கன்ற அறிவிப்புகள் வெளியில் வந்துருச்சு. மொத்தம் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் தாவேகா இப்போ வரைக்கும் ஒரு 30க்கும் அதிகமான தொகுதிகளில் ஜெயிச்சுட்டு தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டிட்டார். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதி, இந்த 2த்துலையுமே ஜெயிச்சிட்டாருன்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. மொத்தமாக இப்போ வரைக்கும் தாவேகா ஜெயிச்சது மற்றும் முன்னிலை இருக்கிறதோட அந்த தொகுதிகளோட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 106, 107, 108, 109, 110 தொகுதிகளுக்குள்ள இருக்கு. டைமுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆனது இதில் இருக்கு. இவங்களுக்கு எதிர் திசையில் நின்ன திமுக எந்த அளவுக்கு தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 73 தொகுதிகள். இதில் திமுக மட்டுமே 54 தொகுதிகள் கிட்ட ஜெயிச்சதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் ஒரு 5 இடம், விசிகா 2 இடங்கள், அதுலேயும் வந்து திண்டிவனம் தொகுதியெல்லாம் பார்த்தோன்னா இன்னும் ஃப்ளக்சுவேஷனில் இருந்திருக்கிறதா செய்திகளானது வெளியில் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக அதிமுகவை பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமாக அவங்க ஒரு 54 இடங்களில் ஜெயிச்சது மற்றும் முன்னிலையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து பிஜேபி ஒரு இடத்துல முன்னிலை, பாமக வந்து 2 இடங்களில் வெற்றி, 3 இடங்களில் முன்னிலைன்னு சொல்லிட்டு அவங்களோட கூட்டணி கணக்குகள் போயிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி பெரும்பான்மையான தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்காங்க. சீமான் அவர்கள் டெபாசிட் வாங்கினாலும் ஒரு 30,000 ஓட்டுகள் கிட்ட வாங்கியிருக்காரு. அந்த தொகுதியிலையும் அவர் தாவேகா வேட்பாளர் கிட்ட தோல்வி அடைஞ்சிட்டாரு. இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி திமுக ஆட்சி தொடர போகுதா, இல்லை மீண்டும் இரட்டை இலை ஆட்சியை பிடிக்க போகுதான்னு எல்லாருக்கும் இந்த கேள்விகளுக்கு மத்தியில் அவுட் ஆஃப் சிலபஸா டிவிக்கே இப்போ ஆட்சியை பிடிக்க போகுது. ஆட்சியை பிடிக்கிறதுக்கு 118 தொகுதிகள் தேவை. 234 மெஜாரிட்டிக்கு 118 வேணும். ஆனால் இப்போதைக்கு இவங்க கிட்ட பார்த்தோன்னா 110 தொகுதிகளுக்குள்ள தான் இருக்குது. இது முடிகிறப்ப 1, 2 அல்லது 3 தொகுதிகள் கூடலாம், இல்லை இன்னும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 100க்கு கீழே குறையாது, 110க்கு மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இன்னும் 8 தொகுதிகள், 8 எம்எல்ஏக்களோட ஆதரவு இவங்களுக்கு தேவை. மேபி காங்கிரஸ் பக்கம் இவங்க போகலாம். ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் ஃபோனில் தொடர்பு கொண்டு விஜய் அவர்கள் கிட்ட பேசியிருக்காரு, வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அவங்க கிட்ட 5 எம்எல்ஏ இருக்கு. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகளை இவங்க கூப்பிடுறதா கூப்பிடலாம், இல்லை பாமக கிட்ட ஒரு 5 எம்எல்ஏஸ் வரைக்கும் வந்துருவாங்க. அவங்களை கூப்பிடுன்னு சொல்லிட்டு இந்த 2 கட்சிகள் அல்லது இந்த 3 கட்சிகளை இவங்க சேர்த்தாங்கன்னா இவங்களோட ஆட்சியை அடுத்த 5 வருஷத்துக்கு அமைக்க முடியும். இதில் இப்போ நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன? எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. தாவேகா ரொம்ப பெரிய அளவு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சொன்னால் கடந்த 50 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சி 1,65,00,000க்கும் அதிகமான வாக்குகள், பெரும்பான்மையான பெண்கள் மற்றும் இளைஞர்களோட வாக்குகளை இந்த இடத்துல வாங்கியிருக்கு. நகர்ப்புறத்தில் மட்டுமே தான் தாவேகா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சென்னை ஜோன் கேடிசிசின்னு சொல்லப்படக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இந்த ஜோனில் மட்டும்தான் தாவேகா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பகுதிகளில் மட்டும்தான் இவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தப்போ இதை தவிர்த்து கொங்கு மண்டலங்களையும் ஜெயிச்சிருக்காங்க, டெல்டா பகுதிகளையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த வட மாவட்டங்கள் தவிர்த்து இந்த தருமபுரி, விழுப்புரம், கடலூர் இந்த பெல்ட்டை தவிர்த்து பெரும்பான்மையான இடங்களில் தாவேகாவோட ஆதிக்கம் இருந்திருக்கு. 2ஆம் இடத்துல நிறைய இடத்துல அவங்க தோத்த இடத்துல பார்த்தோன்னா 2வது இடத்துல இருந்திருக்காங்க. திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதிமுக ஜெயிச்ச இடத்துல பார்த்தோன்னா 2வது இடத்துல இவங்க இருந்திருக்காங்க. ஓட்டோட வித்தியாசமே ஜெயிச்சவங்களுக்கும் தாவேகாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்த்தோன்னா ஒரு 5000 ஓட்டுகளுக்குள்ள இருக்கக்கூடிய தொகுதிகள் மட்டுமே 35க்கும் அதிகமாக இருக்கு. இந்த அளவுக்கு மேசிவா தாவேகா ஜெயிக்கிறதுக்கு காரணம் தாவேகா மட்டும் கிடையாது, இந்த இடத்துல திமுக தான். நான் வந்து இந்த ஜஸ்ட் நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள்ல இருந்து மட்டும் பேசல. கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது தாவேகா. அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க யாரோடையும் கூட்டணிக்கு போகல. திமுக வர்சஸ் தாவேகான்னு எப்போ ஒரு பரப்புரை தாவேகா விஜய் அவர்களால் இந்த இடத்துல முன்னெடுத்து வைக்கப்பட்டதோ அப்போதுல இருந்து இந்த திமுக தாவேகாவை ட்ரீட் பண்ண விதமே வேற. அவர்களோட தலைவர்கள் எதுவுமே பேசல, விஜயோட பேரை கூட மென்ஷன் பண்ணல. சில இடத்துல வந்து கூத்தாடின்னு சொன்னாங்க, சில இடத்துல வந்து புதுசா வந்து அட்டையில கோட்டை கட்டிட்டு இருக்காங்க, எங்களுக்கு வந்து அறிவார்ந்த கூட்டம், அது வந்து தற்கூரி கூட்டம், இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல விஜயை மென்ஷன் பண்ணாம இன்டைரக்டா தான் பேசினாங்க. ஆனா அந்த டிஎம்கே பண்ண பெரிய ஒரு தப்பு என்னன்னா,
இவங்களோட ஐடி விங்கை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திட்டாங்க. இதில் எத்தனை நபர்கள் வந்து இந்த பாயிண்ட்டை ஒத்துப்பீங்கன்னு தெரியல. ஆனால் திமுகவோட தோல்விக்கு மிக 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 முக்கியமான காரணம் திமுகவை சார்ந்த ஐடி விங் மட்டும்தான். இது இன்டர்நெட் உலகம். 2011 தேர்தல், 2016 தேர்தல், 2021 தேர்தல். 2011 பெருசாக யார்கிட்டயும் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. 2016 பெரும்பாலும் இருக்கவங்க கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு. 2021 பல நபர்கள் கிட்ட இருந்துச்சு. 2026 இந்த எலெக்ஷன் நடக்கிறப்போ பெரியவர்கள் முதற்கொண்டு வயதானவங்க கிட்ட கூட ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு இணையதள உலகமாக இது மாறிடுச்சு. இப்படி இருக்கப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, தாவேக்கா நாங்கள் கவுண்டர் பண்ணுறோம், தாவேக்காவை நாங்கள், அதாவது இவங்க வந்து இதுக்கப்புறம் போட்டியாகவே வந்துடக்கூடாது, இவங்களுக்கு இந்த இடத்துல ஓட்டே கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சின்ன பிரச்சனையும் ரொம்ப ஊதி பெருசாக மாற்றுறாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி போகுதுன்னா, இவங்க ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறது. இல்லாத ஒரு விஷயத்தை இவங்க பாருங்கள், இப்போ பிஜேபி கூட தான் கூட்டணி வைக்க போகிறாங்க, இங்கே பாருங்கள் இவங்களுக்கு வந்து காவி சாயம் பூசுறது, இங்கே பாருங்கள் இவங்க ஏடிஎம்கே கூட போக போகிறாங்க, நீங்கள் வேணால் அடுத்தது பாருங்கள் இவங்க திமுக கூட வந்துடுவாங்க, உதயநிதியோட கம்பேர் பண்ணி விஜய் பேசுறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல அது டிபேட்ன்றதையும் தாண்டி ரொம்ப அபியூசிவ் டோனுக்கு போயிடுச்சு. விஜய் அவர்களோட குடும்பத்தை பற்றி பேசுறது, ஆக்சுவலாக நான் சொல்கிறது அதிகாரப்பூர்வமான திமுகவோட ஐடி விங்ஸ் வேணா சொல்லுங்க, அது சம்மந்தப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட் கடந்த ஒரு 3 மாசத்தோட டேட்டா என்கிட்ட இருக்கு. எந்தெந்த ஐடி விங் சம்மந்தப்பட்ட பக்கத்தில் இல்லை எந்தெந்த ஐடி விங் சம்மந்தப்பட்ட நபர்கள் இதை பற்றி பேசியிருக்காங்கன்னு டிபேட்டில் போயிட்டு உட்காந்துட்டு நேரடியாகவே விஜய் அவர்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஒருமையில் பேசுறது, அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே பண்ணியிருந்தாங்க. இது அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்ம இந்த மாதிரி பேசுகிறப்போ நம்ம பின்னாடி சேரக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் விஜய் அவர்களுக்கு எதிராக திரும்பும், இல்லை விஜய் அவர்கள் வந்து இந்த கூட்டத்தோட ஓட்டுகளை பெற முடியாத அளவுக்கு, அதாவது இப்போ சில கட்சிகளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நார்மலாக பேசுகிறத விட கொஞ்சம் இறங்கி ஒரு படி பேசுவாங்க. இறங்கினா நான் தவறாக சொல்லலை, இந்த ரொம்ப உரிமை எடுத்து பேசுகிற மாதிரி பேசுவாங்கல்ல, நான் இதை பண்ணுறேன் நீ இதை பண்ணுறேன், நான் குடும்பத்தில் ஒருத்தவன், நார்மலாக நம்ம பேசக்கூடிய டோனில் பேசுவாங்க. அது அப்படி பேசுகிறப்போ நம்மளை அந்த கூட்டத்தோட ஒன்றா இணைச்சிரும், மக்களாக நம்மளை வந்து சேர்த்துறோன்றது அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த ஐடி விங் கையில் எடுத்தது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல போகிறப்ப என்னாச்சுன்னா, ஓவர் ஃபீடிங் மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்தில் இந்த திமுகவோட இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபயர் விட்ட நிறைய நபர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல போறப்போ தாவேக்கா டார்கெட் பண்ணப்படுறதையும் தாவேக்கா வந்து தனிமைப்படுத்தப்படுறதையும் உணர்ந்தாங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு எப்போ நடந்ததுன்னா, விஜய் அவர்களோட விவாகரத்து சம்மந்தப்பட்ட அந்த ஒரு செய்தி வெளியில் வரப்போ, அதை நார்மலாக விட்டுருந்தாலே பெருசாக எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனால் விஜய் அவர்களை இன்னும் என்னென்ன பண்ணணுமோ அதை ரிலேட் பண்ணி இதெல்லாம் பண்ணலை, ஏகப்பட்ட பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கப்போ விஜயை மட்டுமே இவங்க டார்கெட் பண்ணது, விஜயை பற்றின செய்திகளை மட்டுமே வெளியிடுறது, சன் நியூஸ் மாதிரி ஊடகங்கள்லாம் இன்னும் சொல்லவே வேணாம். திமுக பண்ணக்கூடிய அத்தனை தவறுகள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு ஒட்டுமொத்த ஸ்கிரீன் முன்னாடி விஜயை மட்டுமே காமிச்சது. ஐடி விங், இந்த சன் நியூஸ் போன்ற ஊடகங்கள், திமுகவோட அந்த எக்கோசிஸ்டமில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் பண்ணது எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை உணர்த்திடுச்சு. இவங்க பண்ண தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு தாவேக்காவையும் விஜய் அவர்களையும் இந்த இடத்துல டார்கெட்டாக பயன்படுத்துகிறாங்க. இவங்க பண்ணது, இவங்க இது என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்களோ எதையுமே பேச விடக்கூடாதுன்றதுக்காக ஒரு கட்டத்துக்கு மேலே டார்கெட் பண்ணுறாங்கிறது காமன் ஆடியன்ஸுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை நான் மட்டும் சொல்லலை, என்கிட்ட பேசி இப்போ நிறைய நபர்கள், பொதுவாக இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்தக்கூடிய நபர்கள், திமுக நபர்களாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரல் புது ஓட்டர்ஸாக இருக்கட்டும், நார்மலாக நியூட்ரல் ஓட்டர்ஸ்னு ஒரு கேட்டகரியில் இருப்பாங்கல்ல, இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா சரி ஓகே இவங்க இந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க நான் இவங்களுக்கு ஓட்டு போட போகிறேன், அவங்க அத்தனை நபர்களுமே ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, திமுக தாவேக்காவை டார்கெட் பண்ணுது. அப்படி டார்கெட் பண்ணுறப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அது சேச்சுரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு. இது தாவேக்காவுக்கு ரொம்ப பெரிய ஒரு மைலேஜ் கொடுத்துருச்சு. இதுவும் இன்னும் சில இதெல்லாம் சொல்லணும்னா, திமுகவோட ஒரு ரீஜனல் ஹெட், ஐடி விங்கோட ஒரு ரீஜனல் ஹெட் விசிகே கூட அந்த தொகுதி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தப்போ உங்களுக்கு எல்லாம் தொகுதி கொடுக்கறது பெருசுன்னு கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டைரக்டாக வந்து சாதிய அடிப்படையிலான அந்த மாதிரி வாதங்கள் முன்வைக்கப்பட்டப்போ அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை கொடுத்தது. இது எல்லாமே சேர்ந்து திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆச்சு. இது டிவிகேக்கு ஆடட் அட்வான்டேஜாக மாறிச்சு. ஸோ தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கு தாவேக்கா மட்டும் ஒரு ரீசன் கிடையாது. இந்த இடத்துல திமுகவும் திமுக ஐடி விங்கும் அவங்கள விட ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கான கிரெடிட் அவங்க கொடுத்துதாகணும். அவங்க கஷ்டப்பட்டதோட விளைவு இன்னைக்கு டிவிகே ஜெயிச்சிச்சு. அப்போ ஏடிஎம்கேக்கு என்ன நிலைமை? எல்லாம் ஏடிஎம்கே வந்து கொங்கு பெல்ட்டில் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு ஜோன். செங்கோட்டையன் அவர்கள்லாம் வந்து தாவேக்கால ஜாயின் பண்ணப்போ இல்லை இவரெல்லாம் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்ல இருந்து நிறைய அனலிஸ்ட் வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க. நேற்று ஈவினிங் வரைக்கும் கூட 200 நாங்கள் பிடிச்சிருவோம், 200 வரைக்கும் வெல்வோம்னு சொல்லிட்டு இருந்த திமுக இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி வரப்போறான்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளுக்குமே பிரச்சனை இருக்கு. இந்த கொங்கு மண்டலத்தில் அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. இன்னும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் பார்த்தோம்னு வைங்க, எல்லாத்துலேயும் 10 தொகுதிகள் இருக்க இடத்துல 6லிருந்து 7 தாவேக்கா முன்னிலை, 2 திமுகவோட கூட்டணி இல்லை அதிமுகவோட கூட்டணி, ஒரு தொகுதியில் இன்னொரு கட்சி, இந்த 2 சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கட்சின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான இடங்களை அவங்க டாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அத்தனை இடத்துலையும் இந்த இடத்துல திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகளாக இருந்தது. அதிமுகவுக்கு போகும்னு எல்லாம் கணிச்சப்போ அத்தனை ஓட்டுகளும் இந்த இடத்துல தாவேக்காவுக்கு வந்துருச்சு. இதில் ஏடிஎம்கே பண்ண ரொம்ப பெரிய ஒரு கொலாப்ஸ் என்னன்னா, நம்மளோட கோட்டை, இந்த கொங்கு ஜோன்ன்றது நம்மளோட கோட்டைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ்லாம் அந்த இடத்துல இருந்துட்டாங்க. அதை எக்ஸாக்டாக டிவிகேவோட மெம்பர்ஸ், அவங்களோட கேண்டிடேட்ஸ் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் பேசுறதுக்கு இருக்குது. ஆனால் இன்னும்
அந்த கவுண்ட்ஸோட பேசினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் சார் அவர்கள் தோத்ததெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இப்போ பேசப்பட்டு இருக்கு. இன்னும் நிறைய நபர்கள் இப்போவே வந்து அவங்களோட அபியூஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இது காமராஜரே தோக்கடிச்ச ஊர், இது ஸ்டாலின் சாரை வந்து தோக்கடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இன்னும் சில நபர்கள் என்ன போயிட்டு குடும்பத்தை பற்றி பேசுறது, டிவிகேல ஓட்டு போட்டவங்களாம் வந்து நல்ல குடும்பத்திலேருந்து வந்தவங்களே கிடையாது, இந்த மாதிரி வந்து ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டிங்க சொல்லிட்டு அந்த மாதிரி அபியூஸான சில விஷயங்களும் போயிட்டு இருக்கு. ஒரு சிஎம் கேண்டிடேட் யாருன்னே தெரியாத ஒரு வேட்பாளர் ஒரு கட்சி புது கட்சி நிறுத்து அந்த வேட்பாளர் கிட்ட தோக்குறாருன்னா உங்களோட ஆட்சியில் அவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கு, இல்லை மக்களுக்கு உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லைன்றது அர்த்தம். அதை விட்டுட்டு தோத்துட்டா தோல்வியை ஏற்றுக்கணும். ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு, பிரதமர் மோடி அவர்கள் விஜய் கிட்ட பேசியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பக்கம் பொலிட்டிக்ஸ் போயிட்டு இருக்கப்போ இன்னும் இந்த டிஎம்கேவோட ஐடி விங் திருந்தலைன்னு சொல்கிறத விட அவங்க இன்னும் அதை புரிஞ்சுக்கல. ஒரு கட்டம் வரும், ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க இந்த அபியூசிவ் அப்ரோச்ன்றதை மாற்றக்கூடிய ஒரு தேவையானது வரும். அதுக்கான விதை போடப்பட்டுருச்சு. என்னதான் இருந்தாலும் விஜய்க்கு மெஜாரிட்டி கிடைக்காதப்போ இன்னும் சில கட்சிகளை நம்பி தான் அவர் நிற்க வேண்டிய ஒரு நிலம் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு சிங்கிள் வீடியோ தான் இது. இன்னும் நிறைய டேட்டா பேஸஸாக எடுத்து ஒவ்வொரு தொகுதியிலே வந்திருக்கக்கூடிய ஓட்டுகள், ஏன்னா 100 ஓட்டுகளுக்கு குறைவாக லீட் இருக்கக்கூடிய தொகுதிகள் இன்னும் இருந்துட்டு இருக்கு. அதுவும் இரட்டை இலக்கத்தில் இருந்துட்டு இருக்கு. அதில் முடிவுகள் என்ன வேணா மாறலாம். ஆனால் விஜய் அவர்களோட வெற்றியை தடுக்க முடியாது. அவர் தான் இந்த இடத்துல சிஎம் ஆக போறாரு. எண்ணிக்கையில் மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம். மெயினாக அந்த வீடியோவில் நான் ஐடி விங்கை பற்றி பேசணும்னு நினச்சேன். அதுவும் நான் பார்த்த விஷயங்களை பேசிட்டேன். நேற்று வந்து என்டிகே பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறது நிறைய நபர்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அதோட வியூஸ் வந்து கம்மியாக தான் ஓடி இருக்கு. அண்ட் அதில் வந்து பல நபர்கள் வந்து நீ என்டிகேக்கு அகேன்ஸ்டாக பேசுகிற, என்டிகே வந்து அப்போஸ் பண்ணி பேசுகிறேன்னு. ஸோ என்டிகேக்காக ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். தமிழகத்தோட 3வது பெரிய கட்சியாக இருந்த நாம் தமிழர் கட்சி இந்த எலெக்ஷனில் 2% ஓட் இல்லை 2க்கு கொஞ்சம் கூடுதலாக வாங்கியிருக்கு. இதுக்கு தாவேகாவோ திமுகவோ அதிமுகவோ காரணம் கிடையாது. சாட்டை துரைமுருகன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் தாவேகா தலைவரின் மீது வைத்த கேவலமான விமர்சனம், அடிப்படையில் ஆதாரம் இல்லாத விமர்சனம், கொச்சையான விமர்சனம். இது எப்படி திமுக ஐடி விங் பண்ண வேலை எப்படி உங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சோ, அதே மாதிரி இந்த சாட்டை துரைமுருகன் அந்த ஒரு பிறவி பண்ண வேலை நாம் தமிழரோட ஒட்டுமொத்த பொலிட்டிக்ஸ் இந்த எலெக்ஷனில் ஒட்டச்சு விட்டுச்சு. இதை ஒத்துக்க மனசு இல்லைனாலும் இதுதான் உண்மை. நாம் தமிழர் கட்சியில் இருக்க எல்லாரும் மனசு தொட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க, சாட்டை இந்த மாதிரி பேசுனதுனால எங்களுக்கு ஓட்டு குறையலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பேசின விதம் அப்படி. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் டேட்டா பேசஸில் வீடியோ போடலாமா என்னன்றது ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த பொலிட்டிக்ஸ் லோக்கல் பொலிட்டிக்ஸ் பற்றி பேசுறது இப்போ தான் புதுசு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோஸ் அது வருது உங்கள் ஆர்கே.